அம்மா இறந்ததுக்கப்புறம் குழந்தையோட கஸ்டடி யார்கிட்ட போகும்? அதாவது அம்மாவோட அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கிட்ட மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்டயா இல்லை அப்பா கிட்டேயா? இங்கே விவேக் குமார் சதுர்வேதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் கேஸ் லாவில் அந்த குழந்தையோட கஸ்டடியை கிராண்ட் பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதாவது தாத்தா பாட்டி எடுத்துக்கிறாங்க. அப்பா ரீமேரேஜ் பண்ணிட்டாரு. ஸோ குழந்தை அவங்கக்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு. அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாரு. எனக்கு என்னோட குழந்தையோட கஸ்டடி வேணும். இதை ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணுது. அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என் மேலே எந்த ஒரு அலிகேஷனும் கிடையாது, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் கிடையாது, அப்யூசிவ் ஃபேக்டர் கிடையாது, என்னோட ஃபாதர் லீகல் ரைட்டை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனாக எதுவும் கிடையாது. என் ஒய்ஃபும் நானும் சேர்ந்து வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தோம். குழந்தை என்கிட்ட தான் இருந்தது. ஜஸ்ட் நான் ரீமேரேஜ் பண்ணிட்டேன், அதனால குழந்தை என்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்போவுமே அப்பாவை தவிர, அப்பா தான் நேச்சுரல் கார்டியன். ஸோ சுப்பீரியர் கிளைம் கஸ்டடியாக கேட்க முடியாது. குழந்தையோட கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட வெல்ஃபேரை தான் பார்ப்போங்க. அப்போது அப்பா ஒரு வெல் எஜுகேட்டட் எம்ப்ளாய்டு. ஸோ அதனால் கஸ்டடியை அப்பாட்ட கொடுத்துட்டு மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு விசிட்டிங் ரைட்ஸை கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்.